இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ ட்ராவர்சலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ட்ரீ ட்ராவர்சல் பார்த்தீங்கன்னா 3 வகையாக நம்ம ட்ராவர்ஸ் பண்ண முடியும். இன்ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர். இன்ஆர்டருக்கு நம்ம எப்படி ட்ராவர்ஸ் பண்ணுவோம்னா லெஃப்ட்டு, ரூட்டு, ரைட்டு. ப்ரீ ஆர்டருக்கு ரூட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு. போஸ்ட் ஆர்டருக்கு லெஃப்ட்டு, ரூட்டு, ரைட்டு. ஸோ இந்த ரூட்டோட அமைப்பை பார்த்தீங்கன்னா இன்ஆர்டர்னால் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் நடுவில் இருக்கும். ப்ரீ ஆர்டர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் பிஃபோராக இருக்கும். போஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ஆஃப்டராக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரீ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ வாங்க இந்த ட்ரீயை எப்படி ஒரு எக்ஸ்பிரஷனாக ட்ராவர்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா இன்ஆர்டர் ட்ராவர்சல் தான் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இன்ஆர்டர் ட்ராவர்சலை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஆர்டர் ட்ராவர்சலுக்கு லெஃப்ட்டு, ரூட்டு, ரைட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எந்த நோடுக்கு கீழே 2 நோடு பிரான்ச் ஆகிருக்கோ அதுக்கு முந்தின இருக்கிற டாப்பஸ்ட்டு நோடு தான், அந்த டாப்பஸ்ட்டு நோடு தான் ரூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஓகே வாங்க, இது ரூட்டு. இந்த ரூட்டோடு சேர்ந்து இந்த லெஃப்ட் சப்ட்ரீ, இது ரைட் சப்ட்ரீ. ஸோ இந்த ரூட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு இதெல்லாம் பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஓகே, இப்போ இது ரூட்டு. இந்த ஹோல் மொத்த எக்ஸ்பிரஷன் ட்ரீக்கும் இது ரூட்டு. இந்த இதுக்கு இது ரூட்டு, இந்த மொத்த இதுக்கும் இது ரூட்டு. ஸோ இந்த இதுக்கு இது ரூட்டு, இந்த இதுக்கு இது ரூட்டு. ஸோ ட்ராவர்ஸ் பண்ணால் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்துக்கணும். ஸோ இந்த லெஃப்ட் சப்ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எது லெஃப்ட்டு? ஏ தான் லெஃப்ட்டு. அப்போ ஏவை எடுத்துக்கோங்க. அடுத்து ரூட்டு பார்க்கணும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைட்டு, பி. இப்போ ஒரு லெஃப்ட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மொத்த ட்ரீக்கும் இந்த சப்ட்ரீ லெஃப்ட்டு. அப்போ லெஃப்ட்டு முடிஞ்சு போச்சு. அப்போ லெஃப்ட்டு முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ லெஃப்ட்டு ரூட்டு தான் சொல்லியிருந்தோம். இப்போ ரூட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டும் முடிஞ்சு போச்சு, இந்த ரூட்டும் முடிஞ்சு போச்சு. அடுத்து ரைட்டுக்கு வரணும். ஸோ ரைட்டு, இதான் ரைட்டு. ரைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன சப்ட்ரீயாக இருக்குது. இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த இடம், இந்த 3 நோடும் ஒரு சின்ன சப்ட்ரீயாக இருக்குது. அப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும்? லெஃப்டாக தான் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரூட் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைட்டுக்கு வரும்போது அதுவும் ஒரு சின்ன சப்ட்ரீயாக இருக்குது. அப்போ அதுக்குள்ளே போயிட்டா இதோட லெஃப்ட்டை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இதோட ரூட்டை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இதோட ரைட்டை எடுத்துக்கணும். ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரீயோட இன்ஆர்டர் ட்ராவர்சல். ஓகே பாருங்கள், தெளிவாக கவனிக்காதவங்க இப்போ நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நோடு 2 சப்ட்ரீயை பிரான்ச் ஆகிருக்கும், அதுதான் மெயின் ரூட்டு. ஸோ அதை பார்த்துட்டு தான் இதை நம்ம இன்ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் பண்ண போகிறோம். இன்ஆர்டருக்கு லெஃப்ட்டு, ரூட்டு, ரைட்டு இது 3மே இருக்கணும். ஸோ ஒரு ரூட்டை பார்த்த உடனே அதுக்கு லெஃப்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். ஆமாம் இருக்குது, இது லெஃப்ட் சப்ட்ரீ. அந்த லெஃப்ட் சப்ட்ரீயை பார்க்கும்போது அது ஒரு நோடு, ஒரு ரூட்டோட 2 நோடை வச்சுருக்கு. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ரூட்டை பார்க்கும்போது திருப்பி அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். என்னது? லெஃப்ட்டு, ரூட்டு, ரைட்டு. அப்ளை பண்ணால் லெஃப்ட்டு, ரூட்டு, ரைட்டு எழுதிட்டோம். முடிஞ்சிச்சு. லெஃப்ட்டு, ரூட்டு, ரைட்டு அப்ளை பண்ணுறோம். ஸோ லெஃப்ட்டு எழுதிட்டோம், ரூட்டு எழுதுகிறோம், ரைட்டு. ஸோ ரைட்டை பார்த்தா அதில் ஒரு ரூட்டு இருக்குது. அந்த ரூட்டை பார்த்தீங்கன்னா 2 நோடு இருக்குது. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறோம். லெஃப்ட்டு, ரூட்டு அப்ளை பண்ணிட்டோம். பார்த்தா ரைட் சைடு அது ஒரு ட்ரீயாக இருக்குது. அப்போ இது டக்குன்னு நம்ம ரூட்டை எழுதிட முடியாது. ஸோ லெஃப்ட்டு, ரூட்டு, ரைட்டு, லெஃப்ட்டு, ரூட்டு, ரைட்டு, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இது ரொம்பவே சிம்பிள் தான், இதை நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வாய்டு இன்ஆர்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு ட்ரீ அப்படின்னு ஒன்று கால் பண்ணுறோம். அதுக்குள்ளே போயிட்டு இஃப் கண்டிஷனில் இந்த ட்ரீ இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷனுக்குள்ளே போகணும்.
ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், லெஃப்ட்டு சொன்னேன். ஸோ இன்ஆர்டர் அப்படின்னு எழுதிட்டு இது டி தானே, இது மொத்தமும் ஒரு டி. ஸோ இந்த டீயோட லெஃப்ட் சைடு இதுக்கு இன்ஆர்டர் பண்ணுறோம். ஓகே, அதாவது இந்த நோடை எடுத்துக்கிட்டு இதுக்கு லெஃப்ட் சைடு போகிறோம். அடுத்து ரூட்டு பண்ணோம். ஸோ பிரிண்ட் ஆஃப். ஸோ நம்ம வந்து அந்த நம்ம என்ன ரூட்டோ அந்த ரூட்டை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த ரூட்டை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஸோ டீயோட எலமெண்ட்டு தான் ரூட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இதுக்கு இன்ஆர்டர் எடுக்கிறோம். என்னது, டீயோட ரைட்டு. இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபார்முலா வச்சு அழகாக எழுதிடலாம். அவ்வளோதான். லெஃப்ட்டுக்கு இந்த லைன் எழுதிக்கங்க, ரூட்டுக்கு இந்த லைன் எழுதிக்கங்க, ரைட்டுக்கு இந்த லைன் எழுதிக்கங்க. அவ்வளோதான். ஸோ இன்ஆர்டர் ட்ராவர்சல் இந்த மாதிரி முறையில் தான் பண்ணணும். அதோடைய ப்ரோக்ராம் இது. ஸோ அடுத்து ப்ரீ ஆர்டர் போஸ்ட் ஆர்டரை பற்றி வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ.